இந்த உலகத்தை உள்ள அனைத்து படைப்புகள் அனைத்துமே கடவுளை புகழ்கின்றன. வானதூதர்கள், செராபீன்கள், கிருபீன்கள் என்று அனைத்துமே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே கடவுளை போற்றுகின்றன, புகழ்கின்றன. மனிதன் கடவுளுக்கு செலுத்துகின்ற உன்னதமான புகழ்ச்சி எது? கடவுளுக்கு செலுத்துகின்ற உயர்ந்த புகழ்ச்சி எது என்று சொன்னால், படைத்த கடவுளை நம்புவதே அவன் கடவுளுக்கு செலுத்துகின்ற உன்னதமான புகழ்ச்சி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மீட்பர், என்னை மீட்பவர் அவரே. அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்வாக இருக்கின்றார். நற்கருணை உடலாகவும் உயிராகவும் இரத்தமாகவும் வீற்றிருக்கின்றார். அவரை விட்டால் எனக்கு மீட்பு கிடையாது. எனக்காக கடைசி சொட்டு இரத்தம் வரை அவர் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கின்றார். மீண்டும் எனக்கு நிலை வாழ்வு கொடுப்பதற்காக தந்தையிடம் சென்று எனக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கின்றார் என்ற ஒரு முழுமையான விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் கடவுளுக்கு அது ஏற்ற செயலாக, கடவுளை உயர்ந்த ஒரு வழியாக, உன்னத வழியாக அது இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 6:29 வாசிங்க. யோவான் நற்செய்தி 6:29. இயேசு அவரை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். பல பரிகார முயற்சிகள் இருக்கலாம், பக்தி முயற்சிகள் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், நவநாள் முயற்சிகள் இருக்கலாம், நடைபயணமாக நடக்கலாம். எல்லா பக்தி முயற்சிகள் அனைத்துமே அடிப்படையாக கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அஸ்திவாரம் வைத்து அதன் மேல் கட்டெழுப்பப்படுகின்றன. ஆக கடவுள் அனுப்பியவரை நம்புவதே அவருக்கு ஏற்ற செயல் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு, யார் அந்த அவர்? இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு. ஆக கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கின்ற உரிமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்மை பார்த்து இவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று ஒரு உரிமையை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் அனுப்பிய அந்த மகனை நம்புகின்ற பொழுதுதான், விசுவசிக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் என்ற உரிமை நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் 3:16 வாசிங்க. தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொடுத்தார். ஆக நிலைவாழ்வு கிடைக்க வேண்டுமா, விண்ணகம் கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும், மோட்ச வாழ்வு கிடைக்கணும் என்று சொன்னால் தாம் அனுப்பிய மகனை நம்புகின்ற பொழுதுதான் அந்த மோட்ச வாழ்வு கிடைக்கும். அதே போல யோவான் 3:14 இயேசு நிக்கோதேமுவிடம் சொல்வார், பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாலை நிலத்தில் பழைய ஏற்பாடை பார்க்கலாம். பாலை நிலத்தில் மக்கள் எல்லாம் இறைவனுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது கொள்ளிவாய் பாம்புகள் எல்லாம் பால் நிலத்தில் உருவெடுத்து அனைவரையும் கடித்து அனைத்தும் செத்து போன, எல்லாம் கொத்து கொத்தா செத்து போகின்றார்கள். உடனே மக்கள் மோசேயிடம் மன்றாடுகின்றார்கள். மோசே கடவுளிடம் மன்றாடார், ஆண்டவரே, இதற்காகவா எகிப்தில் அடிமை கடத்தினங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து பாலும் தேனும் கொள்கின்ற கானான் தேசத்திலே உங்க தருகிறேன் வாக்களித்தீரே, இங்கு வந்து சாகவா என்று சொல்லி அவர் மன்றாடுகின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், மோசே, ஒரு வெண்கலை பாம்பை கம்பத்திலே கட்டி உயர்த்தி பிடி, அதை பார்க்கின்ற உற்று நோக்கின்ற அனைவருமே, நம்பிக்கையோடு உற்று நோக்கின்ற அனைவருமே உயிர் பெறுவர், குணமாவர் என்று சொன்னபடி அவர் மோசே அதை செய்கின்றார். அந்த இறைவார்த்தையை இயேசு இங்கு அடிக்கோடிட்டு, மோசேயால் பாலை நிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல இந்த ஆண்டவர் தம் மானிட மகன் நான் சிலுவையிலே தொங்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். அந்த இயேசுவை நம்பிக்கையோடு உற்று பார்க்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்?
நிறைவாழ்வு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், விண்ணகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக விசுவாசம் தான் அனைத்திற்குமே அடிப்படையாக இருக்கின்றது. கடவுளை உன்னதமாக புகழ வேண்டுமா? இயேசுவை நம்பிக்கை கொள். குழந்தைகளாக பிள்ளைகளாக என்ற உரிமை வேண்டுமா? இயேசுவை நம்பிக்கை கொள். மோட்ச வாழ்வு கிடைக்க வேண்டுமா? இயேசுவை நம்பிக்கை கொள். எல்லா ஆசீரும் எல்லா நன்மைகளும் நம்மை பின்தொடர வேண்டுமா? தாம் அனுப்பிய மகன் மீது நம்பிக்கை கொள் என்று கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தை நற்செய்தி இந்த பைபிள்ல பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் ஆண்டவர் போதிக்கின்ற பொழுது நாம் சென்ற இடங்களெல்லாம் நன்மைகளே செய்தார். எல்லா நன்மைகள் எல்லாம் பின்தொடர்கின்றன. பல அற்புதங்களும் புதுமைகளும் நிறைந்து கிடைக்கின்றன. என்னென்ன புதுமை செய்தார்? பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுத்தார். ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். முடக்குவாதத்தை குணமாக்கினார். லாசரை உயிர்த்தெழ செய்தார். தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். பேதுரு மாமியாரை குணமாக்கினார். இரத்த போக்கான பெண்ணை குணமாக்கினார். அப்பத்தை படுகச் செய்தார். பூனமுள்ளவனை குணமாக்கினார். என்று பேய் பிடித்தனை ஓட்டினார். தொழுநோயாரை குணமாக்கினார். செவி கொடுத்தார், பார்வை கொடுத்தார், கால் ஊனமுற்றோரை நடக்க செய்தார் என்று சொல்லி எல்லாமே புதுமைகளும் அற்புதங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கின்றன. எப்படி அவையெல்லாம் நிகழ்கின்றன என்று சொன்னார், இயேசுவிடம் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்புகிறாயா? நீ நம்பியபடியே உனக்கு நிகழட்டும். உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையின் அளவை வைத்து வைத்து அவர்கள் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சென்றார்கள் என்பதுதான் இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வடக்கு சின்னப்படி ஆலயத்திலே நவநாளை கொண்டாடுவதற்கு, திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த வடக்கு சின்னப்பர் இயேசுவின் மீது, கடவுளின் மீது அவரால் ஒரு அளவுக்கு அதிகமான விசுவாசம் வைத்திருக்கின்றபடியால் எல்லா நன்மைகளும் அற்புதங்களும் அவரிடத்திலே வெளிப்படுகின்றன. அந்த நம்பிக்கையை நாம் கண்டு அவரிடத்தில் இறைவன் பல நன்மைகளை வெளிப்படுத்துகின்றார் என்பதை உணர்ந்து அந்த விசுவாசத்தோடு நாமும் அதை பெற்றுச் சொல்ல வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய ஒரு வெளிநாட்டுல, ஒரு வியட்நாம் நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, அதாவது ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு மகன், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரே ஒரு மகன். எல்லா சொத்து பத்து எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றார். அந்த மகன் என்ன சொன்னாலும் பட்டாளத்துக்கு போயிட்டாப்புல, அரசர் வந்து பட்டாளத்துக்கு போயிட்டாப்புல. பட்டாளத்துக்கு போயிட்டு அவனுக்காக எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய அரண்மனை, மிகப்பெரிய மாணிக்கம், வைடூரியம் என்று சேர்த்து வைத்திருக்கின்றார். ஒரு செய்தி தந்தி வருது. தந்தி என்ன? உங்கள் பட்டாளத்தில் இருக்கின்ற உங்களுடைய மகன் போருக்கு செல்கின்ற பொழுது குண்டடிபட்டு செத்து போனா என்கிற தந்தி வருது. உடனே இந்த தந்தை என்ன செய்றாரு? அளவுக்கு அதிகமான சோகத்திலே மூழ்கி, எனக்கு இருக்கின்றது ஒரு மகன், எனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைக்குத்தான் நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தேன், பார்த்து பார்த்து உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து வைத்தேன், அவனே இல்லையே என்ன என்று சொல்லி அவர் அளவுக்கு அதிகமான சோகத்திலே, துயரத்திலே அவர் மூழ்கி. இப்படி நாட்கள் செல்கின்றன. ஒரு முறை என்ன ஆகின்றது என்றால், ஒரு இரவு நேரத்திலே ஒரு 10 மணி போல கதவு தட்டு சத்து வைக்கிறது. கதவு தற்றா, கதவை திறக்கிறார். கதவை திறக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். ஐயா உள்ள வாங்க, உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும், சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார். என்ன? நானும் உங்க மகன் பட்டாளத்தில் இருக்கின்றோம், நானும் இருவரும் தான் போருக்கு சென்றோம், உதவியாக இருந்தேன். நான் சாகின்ற பொழுது எனக்கு வருகின்ற ஆபத்துக்கு அவர் முன்னால வந்து அவர் குண்டை வாங்கி செத்து போனார். நான் சாக வேண்டியது, எனக்கு பதிலாக என்ன செய்தாரு? அவரு செத்து போனார் என்ற செய்தியை சொன்ன உடனே அவர் இன்னும் ஆழ்ந்த துயரத்தோடு அழுகின்றார், வேதனைப்படுகின்றார். அப்ப அந்த மனிதர், ஐயா ஒரே ஒரு படம் இருக்கு, போட்டோ இருக்குது, உங்க மகனுடைய கடைசியாக அவர் இறந்த பொழுது நான் எடுத்த ஒரு போட்டோ என்கிட்ட இருக்கு, இந்தாங்கய்யா அப்படின்னு அந்த படத்தை கொடுக்கின்றார். அந்த படம் சேரு ரத்த கலரியா, முகமானது ரத்த கலரியாக இருக்கு. அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர் அழுகின்றார், வேதனைப்படுகின்றார். இப்படி நாட்கள் செல்கின்றது. ஒரு முறை அவர் இறந்து போறாரு.
இறந்து போன அந்த சொத்து சுகம் எல்லாமே எல்லாம் யாருக்கு போகுது? எல்லாம் அரசுடைமையாக்கப்படுகிறது, பொது உடைமையாக்கப்படுகிறது. எதுவுமே ஏன்னா வாரிசு இல்லை. என்ன செய்யறாங்க? அதை ஏலத்துக்கு விடுறாங்க. ஊர்ல உள்ள நாட்டில் உள்ள உலகத்துல எல்லா கோடீஸ்வரனா கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாவற்றையும் நாம ஏலத்துக்கு விடுறோம், வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கும் போது எல்லாரும் வர்றாங்க. எல்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன வாங்கணும், ஏலத்துல இதை எடுக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிச்சுட்டு இந்த மாதிரி கூட்டத்துல உட்காந்துருக்காங்க. எல்லா கூட்டம் இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஏலம் ஆரம்பிக்க போது எல்லாத்தையும் என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டாங்க, எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அப்ப ஏலம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பொருளா அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏலம் சொல்ற அதிகாரி என்ன செய்றாரு? அந்த படம் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த படத்தை எடுத்து முதல்ல இந்த படத்தை நான் என்ன செய்றேன்? ஏலம் விட போறேன். இந்த படம் $500 அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டம் ஃபுல்லா அப்படியே அமைதியா இருக்கு. நம்ம உலகத்துல எங்கெல்லாம் இருந்து வந்து இந்த மாதிரி மாணிக்கம், வைடூரியம், செங்கோல் மிகப்பெரியவற்றையெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்தா இவன் என்ன செய்யறான்? ஒரு படத்தை வச்சு அதுவும் $500 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருக்கு. $500 யாராவது கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல யாரும் வாங்குறதுக்கு இல்லை. $400 அப்படின்னு வாய்ப்பே இல்லை. இதை போய் வாங்குவாங்க, வாய்ப்பே. $300 சத்தமே முடியாது. $300 கொடுத்து போய் இந்த படத்தை வாங்க முடியுமா? அது கிடையாது. $100 அப்படிங்கிறாரு. $100 வாங்குறதுக்கு யாரும் இல்லை. $50 அப்படிங்கிறாரு. எப்பா இதை முடிச்சு கொடுங்கப்பா, அடுத்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகணும். இவர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அப்பயும் அமைதியா இருக்காங்க. ஒரே ஒருத்தர் கை தூக்குறாரு. ஒரே ஒரு வயதான ஒருத்தர் கை தூக்கி அதை $50 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முன்னாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்த அதிகாரி சொல்றாரு, ஏலம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, இடத்த காலி பண்ண, எல்லாம் இடத்த காலி பண்ண, ஏலம் முடிஞ்சு இடத்த காலி பண்ண அப்படி விரட்டுறாரு. என்னையா ஒண்ணு ஏலம் முடிஞ்சுச்சா? ஆமா இந்த சொத்துக்காரரு சாதம் உயிர் எழுதி வச்சுட்டார். என்ன உயிர்னா, என் மகன் படத்தை யாரு வாங்குறாரோ அவருக்குத்தான் இந்த சொத்துக்கு பராமரிக்கிறதுக்கான தகுதி இருக்கு. என் உடைமைகள் அனைத்துமே என் மகனை வாங்குகின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, அந்த படத்தை வாங்குகின்ற அவருக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏலம் முடிஞ்சு போங்க அப்படி வருத்தி விடார். எல்லாம் நொந்து போனார்கள். ஆக மகனை இயேசு மானிட மகனை அபகரித்துக் கொள்கின்ற பொழுது, அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கின்றன, எல்லா நன்மைகளும் கிடைக்கின்றன. அந்த இயேசுவை நம்ம பிடித்துக் கொள்கின்ற பொழுது, இயேசு விசுவாசம் கொள்கின்ற பொழுது, அவரை பெற்று பிடித்துக் கொள்கின்ற பொழுது தந்தை எல்லா நன்மைகளுமே அவர் கொடுக்கின்றார். இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம். பிலிப்பு தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும், தந்தையே எங்களுக்கு போதும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் அந்த சீடர்கள் பார்க்கின்றார்கள் இயேசு எப்பொழுதும் காலையிலும் மாலையிலும் நண்பகலும் கருக்களிலும் அவர் எந்நேரமும் தந்தையிடம் உறவாடிக்கொண்டே இருக்கின்றார், ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார். எந்த ஒரு புதுமைகள் செய்தார், நற்செய்திகள் செய்தார், அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற பொழுதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையே ஒரு மாட்சி விளங்குகிறது என்று சொல்லி செபித்து விட்டு எல்லா நன்மைகள் எல்லாம் அவர் செய்கின்றார். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்று தந்தையிடம் நான் செல்கிறேன் என்று சொன்ன உடனே ஐயோ தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும், தந்தை இருந்தாலே போதும் என்று சொல்லி பிலிப்பு சொல்கின்றார். இயேசு சொல்லுகிறாரு, பிலிப்பே தந்தை என்னும் இருக்கிறார், என்னை காண்பவர் தந்தையை காண்கின்றார், என்னை அறிந்திருக்கின்றவர் தந்தையை அறிந்திருக்கின்றார். ஆக தந்தை என் வழியாக மாற்றிப்படுத்தப்படுகின்றார். ஆக நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு, என்னையன்றி எவருக்கும் மீட்பு கிடையாது, என்னையின்றி எவருக்கு மீட்பு கிடையாது என்று பேதுரு சொல்வார். ஆக தம்மையே அவர் முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றார். யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானம் திறந்து தந்தை என்ன சொல்வார்? அங்கிருந்து ஒரு குரல் கேட்கின்றது, இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவார். தாவூர் மலையிலே ஆண்டவர் உருமாற்றம் பெறுகின்ற பொழுது வானம் திறந்து ஒரு குரல் உடைக்கின்றது. என்ன குரல்? இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாய்.
ஆக ஆண்டவருடைய மகனுக்கு செவிசாயுங்கள். அவர் வாழ்வாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார், அவரை அனைத்துக்கும் உரியவராக இருக்கின்றார். அவருக்கு செவிசாய்க்கின்ற பொழுது, அவரை பற்றி பிடித்துக் கொள்கின்ற பொழுது, அவரை நம்புகின்ற பொழுது நமக்கு எல்லாமே கிடைக்கின்றது, எல்லா நன்மைகளுமே கிடைக்கின்றது. அப்பொழுது கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்கின்ற பொழுது, அதான் பவுல் சொல்வார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்துமே குப்பை என்று நான் கருதுகின்றேன். உலகம், ஆஸ்தி, அந்தஸ்து, புகழ் அனைத்துமே ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னதமான அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டார், அவரை பற்றி பிடித்துக் கொள்ள. 2 நாளைக்கு நற்செய்தியை பார்க்கலாம். கல்லெறியும் வரை, யூதர்கள் கல்லெறியும் வரை அந்த பவுலடியாரை என்ன செய்றாங்க, எரிவாங்க. அவர் விழுந்து கிடப்பார், செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள், அந்த மக்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் போன ஒரு பாடு அந்த சீடர்கள் சூழ்ந்து நிற்கின்றார்கள். டக்குன்னு பவுல் எதிர்த்து, வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு நற்செய்தி அறிவிக்க போகணும். ஆக இயேசுவிற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார். அதேபோலதான் வடத்தச்சினார். இயேசு கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவரா, செபம் தவம் என்று தம்மையே முழுமையாக வருத்தி கொண்டு, தம்மையே முழுமையாக இழந்து பாலினத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை அவர் வைத்திருந்தார். இது முதல் மாசத்திலே பார்க்கின்ற 1 கொரிந்தியர் 15:2 வாசிக்கின்றோம். நான் அறிவித்த நற்செய்தி உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அது வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று பவுல் சொல்றார். நான் அறிவித்த நற்செய்தியை நீ முழுமையா பற்றி கொண்டிருந்தா நீ மீட்படைவ, இல்லைன்னா உன் நம்பிக்கை அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை. இயேசு இறந்தார், அவர் உயிர் திறந்தார், இல்லத்துக்கு சென்றார், நமக்காக இடத்தை ஏற்பாடு செய்கின்றார், அவர் மீண்டும் வருவார், ஒரு அதிபராக ராஜாவாக இருக்கிறார் என்ற நற்செய்தியை நீ நம்பினால் நீ மீட்படைவ, இல்லைன்னா உன் நம்பிக்கையில அர்த்தம் இல்லாம போகும். அவரை பற்றி கொள்ள. ஆக நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறார், கிறிஸ்துவை நாம் முழுமையாக பற்றி கொள்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலி, ஒவ்வொரு நவநாட்சம், ஒவ்வொரு திருவிழா என்று சொல்லி நாம் வருகின்றோம். வண்ணவன் விளக்குகள், அலங்காரங்கள், விழாக்கள், போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகம், அது இது என்று சொல்லி மகிழ்ச்சி எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக எல்லா விழாக்கள் எல்லாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் என்னுடைய விசுவாசம் ஆழமாக இருக்கிறார். இயேசுவிற்காக நான் என்னை இழக்கின்றனா, இயேசுவிற்காக என்னை கொடுக்கின்றனா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், நான் முழுமையாக அறிந்திருக்கின்றன, உறவை வளர்த்திருக்கின்றன, அவரிடத்தில் நான் உறவு வளர்ந்திருக்கின்றது, நான் அவரை முழுமையாக அறிந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த விசுவாசம் வெளிப்படும். மற்றவர்கள் மீது, சமுதாயத்தில் வெளிப்படும். ஒளியுள்ளவராக, மன்னிக்கின்றவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, உறவை வளப்படுத்துகின்றவர்களாக அவர் சமுதாயத்திலே அந்த உறவு வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்றனர். இயேசுவை நான் ஆதாயமாக்கிக் கொள்கின்றனர் என்று சிந்தித்து விசுவாசத்தை வளர்வோம். ஆமென்.